ஏய்யா சொக்காரெல்லாம் வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்காம உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஏன்னா மைனியும் புள்ளியும் அவங்க வீட்டோட வச்சு பார்க்கலாம், கூட்டு போக வந்திருக்காங்க. கூட்டு போட்டோம். மைனிக்கு விருப்பம்னா அவங்கள மட்டும் கூட்டு போட்டோம். இது எங்க அண்ணன், இவன் இங்கே தான் இருப்பான். சித்தப்பா அங்கே இருக்கேன். ஓடியா 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 ஓடியா. சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் தான் படிக்க முடியாமல் போச்சு. ஆனால் நம்ம பிள்ளைய அப்படி விட மாட்டேன்னு. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன். அதுக்கு நீ தானே என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கணும். ஐயா நான் வரேங்க ஐயா. முதல்ல ஜெயிப்பேன். பம்பரத்தை துண்டாக்கல. இல்ல தம்பி அவன் போடல அந்த பம்பரத்தை. கயிறை சுத்தல வாமா. நீ முதல்ல போடல. ஏய் ஏத்துங்கள. சிலகர்னு சொன்னாலே திருநெல்வேலிக்காரனோ தெரிச்சிட்டு ஓடுதானுவ. ஒத்துக்கிட்டு வந்த ஒன்று ரெண்டு பேரும் விவரம் தெரிஞ்ச உடனே விலகிட்டு போறானுவ. இவனும் மட்டும் வந்து என்னத்தை பண்ணிட போறானுவ. மாமா வருதா? கோவம் பொங்கி வருதா? நெஞ்சில துப்புனதுக்க வெடிக்க மூஞ்சில துப்பி இருக்கான். 7 வருஷம் 70 வருஷத்துல மொத்தமா 7 வருஷத்தை இருட்டாக்கிட்டான்ல. அவங்க அண்ணனை ஓலப்பாயில சுருட்டி கொடுத்தா மாதிரி இவனையும் சுருட்டி கொடுக்கலன்னா இவன் உடம்புல ஓடுறது ரத்தம் இல்லைல்ல, மூத்திரம்.
யாரல யாரல நீ? அண்ணே சந்தேகப்படாதண்ணே, ஒரு தவறு சொல்லிட்டு போலான்னு தானே வந்தேன். தப்பா நினைக்காதண்ணே. அண்ணே காசுக்காக கத்தி எடுக்க வந்தானே நான். ஆனால் ஒரு நாள் என் கத்தி நம்ம ஜாதிக்காரனை பதம் பார்த்தது இல்லைண்ணே. அண்ணே என்னை மாதிரி எல்லாருமே ஜாதி வரி பிடிச்சவனா இருக்க மாட்டானே. அந்த உக்கரை வண்டிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்கண்ணே. நான் சொல்கிறது கேளுண்ணே, உன்னை மட்டும் இல்லைண்ணே, போஸோட வம்சமே தலையெடுக்கக்கூடாதுன்னு ஆளமித்திருக்காண்ணே. ஜாக்கிரதையாக இருண்ணே, பார்த்துண்ணே. ஒரு இன்ச்சு நீட்டிருந்த தலை பிஞ்சு தனியா போயிருக்கும். ஒதுங்கி போனா உரசி பாக்குறியோ? இங்கேரு. எப்ப எங்க அண்ணனும் அவங்கள வச்சு முதுகுல குத்துனியோ அப்பவே நீ ஆம்பளை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. உன் உசுறு எனக்கு தேவையில்ல. உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ வீட்டு படியேறி வந்து கொத்தி கூறு வச்சிருப்பேன். நேர்ல மோத முடியாத கோழை. இந்த வெட்டுக்கு ஒட்டு போடக்கூடாது. மீறி போட்ட துண்டு துண்டா வெட்டி ஆத்துல போட்டுருவேன். ஒட்டு மொத்த ஊருக்கும் தெரியட்டும் இது திலகர் வெட்டின வெட்டுன்னு. வெள்ளூர் திலகர் உக்கிரபாண்டிக்கு உயிர் பிச்சை கொடுத்தாங்கிறதுக்கு அடையாளம் இது. இத பார்த்து பார்த்து அந்த அவமானத்திலேயே நீ புழுங்கி செத்துறணும். போல